நான் தானியேல் ஜெபக்குழு அப்படிங்கிற வார்த்தை எழுதப்பட்டிருந்தது. அதை யோசித்து கொண்டிருந்தேன். உண்மையாய் தானியேல் என்கிறது மிகவும் ஆசீர்வாதமான வார்த்தை. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. தானியேல் ஜெபக்குழுவினருக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தானியேல் மிகவும் தீர்க்கதரிசிகளில் விசேஷித்த ஒரு மனிதன். தானியேல் என்று சொன்னால் நமக்கு அனைவருக்கும் தெரியும். தானியேல் எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே 10வது வசனம் தான் அவருடைய அந்த தீர்க்க தரிசனத்தின் முக்கியமான மையப்புள்ளி. ஏனென்றால் அதிலே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தை, அவன் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஜெபம் என்கிறது நம்முடைய திருச்சபைக்கு மிகவும் முக்கியமான ஒன்று. ஜெபம் இல்லை என்றால் நாம் இந்த உலகத்தில் எதையுமே சாதிக்க முடியாது. ஆவிக்குரிய வட்டாரங்களில் ஒரு வார்த்தை சொல்லுவார்கள், மூளையினால் முடியாதது முழங்காலினால் முடியும். ஒரு மனிதன் முழங்கால் போட்டால் கண்டிப்பால் அவனுக்கு நடக்காது என்று சொல்லவே முடியாது. இங்கிலாந்தை ஆண்ட ஒரு ராணி சொன்ன ஒரு வார்த்தையை ஒரு போதகர் சொல்லி நான் கேட்டிருக்கிறேன். அவர் சொன்னார், அந்த ராணி அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தை, நான் யாருக்கும் பயப்படுவதில்லை, எந்த அதிகாரத்துக்கும் பயப்படுவதில்லை, ஆனால் இங்கிலாந்தில் இருக்கிற ஒரு ஊழியக்காரனுடைய முழங்காலுக்கு மாத்திரம் நான் பயப்படுவேன். அப்படி என்றால் அந்த ஜெபம் என்கிறது அவ்வளவு வலிமை உள்ளது. நீங்கள் தானியேல் 6வது அதிகாரம் 10வது வசனத்தை வாசித்தால் அதில் எழுதப்பட்டிருக்கிறது, தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராய் பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்தையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கார்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தானியேலுடைய வெற்றிக்கு முக்கியமான காரணம், அடிமையாய் கொண்டு செல்லப்பட்ட பாபிலோன் தேசத்திலே அவன் அதிபதியாய் மாறினான். குறிப்பாய் ராஜாவுக்கு அடுத்தபடியாய் இருந்த எல்லா பிரதானிகளிலும் சிறந்தவனாய் தானியேல் இருந்தான். காரணம், அவனுடைய முழங்கால் ஒன்றுதான். அவனுடைய ஜெப வாழ்க்கை அந்நிய தேசத்தில் இருந்த ராஜாக்களை அசைத்தது. அந்நிய தேசத்தில் இருந்த ஜனங்களுடைய இருதயத்தில் இடம்பெறும்படியான ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்திருந்தார். அந்த ஜெபத்தின் மூலமாய் இவன் மீட்கப்பட்டான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அவனுடைய முழங்கால்கள் 3 நேரம் ஆண்டவருக்கு நேராய் முடங்கினது. ஆனால் இந்த தானியேலுக்கு பிரச்சனையை உண்டு பண்ணுவதற்கு வேறு எந்த வழியிலும் அவனை குற்றம் கண்டுபிடிக்க முடியாத போதும் இந்த முழங்காலை வைத்து அவனை குற்றம் கண்டுபிடித்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அதிலும் முக்கியமாய் நீங்கள் ஒரு காரியத்தை பார்க்க வேண்டும். அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த போதிலும், இதுல தான் ரொம்ப விசேஷமாய் தானியேலை நாம் பார்க்க வேண்டும். பிரச்சனை வருகிறது என்று தெரிந்தும் 30 நாட்கள் ராஜாவை அல்லாமல் இன்னொருவரை வணங்கினால் அவனுக்கு மரண தண்டனை, இப்படிப்பட்ட சட்டங்கள் வந்த போதிலும் தானியேல் ஜெபம் பண்ணுவதை நிறுத்தவில்லை. அதுதான் நம்ம ரொம்ப முக்கியமாய் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான காரியம். திருச்சபைகளிலே ஜெபங்கள் தான் முக்கியம். ஜெபங்கள் எங்கே குறைகிறதோ அங்கே சத்துருவனுடைய போராட்டங்கள் அதிகரிக்கும். ஜெபங்கள் எங்கே அதிகரிக்கிறதோ அங்கே சத்துரு செயல்படுவதில்லை. ஆமென். ஜெபத்தினாலே தான் நீங்கள் ஜெயம் பெற முடியும். உங்க குடும்பத்தையும் திருச்சபையையும் நம்முடைய தேசத்தையும் காப்பாற்றுவதற்கு நமக்கு இருக்கக்கூடிய பணமோ பொருளோ திறமையோ தாளந்துகளோ எதற்கும் உதவாது. எதுவும் நம்மை காப்பாற்ற முடியாது. ஆனால் முழங்கார்படியிடுகிற ஒரு கிராமம், முழங்கார்படியிடுகிற ஒரு சபை, முழங்கார்படியிடுகிற ஒரு தேசம் நிச்சயமாய் காப்பாற்றப்படும். அருமையான ஒரு சகோதரனை குறித்து தெரியும். அவன் ஒரு முறை ஜெபம் செய்யும் போது சொன்னானா, வேல்சு தேசத்திலே, ஆண்டவரே வேல்சு தேசத்தை எனக்கு கொடும், இல்லை என்றால் என் உயிரை எடுத்து விடும். உண்மையிலே அந்த வேல்சு தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானதா. அங்கே சினிமா தியேட்டர்கள் மூடப்பட்டது, அங்கே மதுபான கடைகள் மூடப்பட்டது, அங்கே இருந்த எல்லா களியாட்டுகளும் மூடப்பட்டது. ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானது. எழுப்புதல் எப்படி உண்டானது? ஒரே ஒரு வாலிபனுடைய ஜெபத்தினால் பெரிய எழுப்புதல் உண்டானது. இந்த தானியேல் ஜெபித்ததனால் உண்மையிலே அங்கே பாபிலோன் தேசத்தில் இருந்த யூதர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். அது மாத்திரமல்ல, அவனோடு கூட இந்த நண்பர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். இந்த பாபிலோன் தேசத்தில் இருந்த யூதர்களுக்கும் கிருபைகள் கிடைத்தது. நம்முடைய வாழ்க்கையிலே இந்த தானியேலின் ஜெபம் நமக்கு ரொம்ப முக்கியம். தினமும் ஜெபிக்கிறவர்களாய் நீங்கள் மாறணும். தினமும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருக்கிறவர்களாய் மாறணும். நிச்சயமா நாம் அநேக நேரங்களிலே எல்லாவற்றுக்கும் நாம் காத்திருப்போம். பஸ்ஸுக்கு காத்திருப்போம், கிரிக்கெட்டுக்கு காத்திருப்போம், சினிமாவுக்கு காத்திருப்போம், ஆனால் சர்ச்சில் காத்திருக்க மாட்டோம். தம்பிமார் அநேகர் நான் பார்த்துருக்கிறேன், வாலிபர்கள்
ஆராதனை நேரத்தில் வெளியே தான் இருப்பார்கள். இவர்களுக்கு உள்ளே போய் பழக்கம் இல்லை. காரணம், இவர்களுக்கு அந்த அருமைகள் தெரிவதில்லை, ஜெபத்தின் அருமைகள். அதனால் அருமையான தம்பிமாரை நான் வாழ்த்துகிறேன். தானியேல் ஜெப குழுவினர் சேர்ந்து இந்த ஆராதனை நடத்துவதில் மிகுந்த மகிழ்ச்சி. ஜெபம் நம்முடைய வாழ்க்கையில பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இன்னொரு காரியத்தை பார்ப்பீர்கள் என்றால், ஜெபம் பண்ண ஆரம்பித்த போதுதான் தானியேலுக்கு பிரச்சனையே வந்துச்சு. ஜெபம் வந்ததுக்கு அப்புறம் தான் அவனுக்கு உபத்திரவம் வந்தது. அந்த ஜெபத்து நிமித்தமாய் அவன் சிங்கக்கபியில் போட, ஜெபத்தினால தான் சிங்கக்கபியிலிருந்து வெளியே வந்தான். நீங்கள் ஒரு காரியத்தை புரியணும். அவன் ஜெபம் ஆரம்பிக்கும் போது நமக்கு போராட்டங்கள் அதிகரிக்கும். எங்கே 2-3 பேர் சேர்ந்து ஜெபிக்கிறார்களோ அங்கே சத்துருவினுடைய போராட்டம் அதிகரிக்கும், அங்கே பிரச்சனைகள் ஓவராகும். ஆனா அந்த ஜெபத்தை விடக்கூடாது. அந்த ஜெபத்தை தொடர்ந்து செய்ய செய்ய